வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். வெண்ணிராடை மூர்த்தி அவர் ஒரு வெட்டரன் ஆக்டர். அவருக்கு இப்ப 90 வயசு. ஸோ அவர் திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய படத்துல கதாநாயகனாக கமலஹாசன் நடிச்சிருக்காரு. மாலை சூடவா அப்படிங்கிற படத்துடைய கதாநாயகன் கமலஹாசன். அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் நம்ம வெண்ணிராடை மூர்த்தி சார். ஸோ கமலஹாசன் வெண்ணிராடை மூர்த்தி அப்படிங்கிறது எப்படின்னா, வெண்ணிராடை மூர்த்தியை கமலஹாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் மதன காமராஜன் படம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஷூட்டிங்கு. அப்ப வெண்ணிராடை மூர்த்தி நடிக்க 25 வருஷம் ஆச்சு. அவர் வெண்ணிராடை படம் தான் அவருடைய முதல் படம். டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணி வெளிவந்த படம். அந்த வெண்ணிராடை படத்துல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க அறிமுகமானாங்க. வெண்ணிராடை நிர்மலா, வெண்ணிராடை மூர்த்தி, இவங்க பேர்ல வெண்ணிராடைங்கிற பேர் வந்துருச்சு. எப்படி நம்ம நிழல்கள் ரவின்னு சொல்றோமோ அந்த மாதிரி வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்னு பேர் வந்துருச்சு. அந்த மைக்கேல் மதன காமராஜன் நடிக்கும் பொழுது அப்ப கமல் சார் 10,000 ரூபாய் கொடுத்தாராம். அந்த 10,000 ரூபாய் கொடுத்தத கமல் வெளியில எங்கேயுமே சொன்னதில்லை. எதனால கொடுத்தாருன்னா, இன்னைக்கு என்னுடைய 25th இயர் சினிமால அப்படின்னாராம். அப்ப கமல் கேட்டாராம், எப்படி சார் 25 வருஷம் எப்படி சார் நீங்க எல்லாம் நடிச்சீங்க? எங்களுக்கெல்லாம் 2 படம் ஃபெயிலியர் ஆனாலே ஃபீல்ட் அவுட்டுங்கிறாங்க, நீங்க எப்படி சார் சமாளிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கமல் சார். அப்ப வெண்ணிராடை மூர்த்தி சொன்னாராம், சார் அதனாலதான் சார் உங்களுக்கு அதிகமான சம்பளம், எங்களுக்கு கம்மியான சம்பளம் வெண்ணிராடை சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க ஹீரோ, படம் ஃபிளாப் ஆனா உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனாலதான் உங்களுக்கு அதிக சம்பளம் தர்றாங்க. நாங்க காமெடியன், எல்லா படத்துலயும் வருவோம், எங்களுக்கு சம்பளம் கம்மி அப்படின்னாரா. அப்ப கமல் என்ன பண்ணாராம், அப்படி 10,000 ரூபாய் கேஷ் அவர் கையில கொடுத்தாராம். அப்ப அது பெரிய பணம் 89ல. நீங்க 25th இயர் இங்க இருந்ததுனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை கமல் எங்கேயுமே சொன்னதில்லை. நான் தான் இப்ப சொல்றேன், கமலஹாசன் இஸ் அ கிரேட் மேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிராடை மூர்த்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த ஒரு காமெடி, சிங்காரவன்ல ஒரு காமெடி வரும். அந்த வெண்ணிராடை மூர்த்தி சில சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாரு. சார் ஒரு பொண்ணை இப்படி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு அந்த கமலுக்கு அடிபட்டு கட்டு போட்டு அந்த கட்டை அவுக்குற சீனு, அதுல ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாரு. அதை சொன்னாராம் கமல். ஸோ அதெல்லாம் அந்த பேட்டியில குறிப்பிட்டு இருக்காரு. நல்ல ஞாபக சக்தியோட இருக்காரு 90 வயசுல. அதான் கமலஹாசனை சுத்தி உள்ளவங்க சிங்கிதம் சீனிவாசராவ், வெண்ணிராடை மூர்த்தி, இவங்க எல்லாமே 100 வருஷம் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். டிசம்பர் 12 ரஜினிகாந்த் பிறந்தநாள் அன்னைக்கு படையப்பா ரீரிலீஸ். அது சம்பந்தமா ஒரு 37 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் ரஜினி. அதுல 3 விஷயங்கள் நம்ம உலகநாயகன் கமலஹாசனை பத்தி சொல்லியிருந்தாரு. ஒன்னு, சிவாஜி தான் இந்த படத்துல அப்பா கேரக்டர்ல நடிக்கணுங்கும் பொழுது ரவிக்குமார் சொன்னாராம், சார் என்ன சார் ரொம்ப கம்மியான வேஷம் தான் அவருக்கு இருக்கு, இப்ப சிவாஜி சாருக்கு நம்ம நல்ல ரோல் கொடுத்தான்னா அவரை கூப்பிடலாம், தேவர் மகன் மாதிரி நல்ல ரோல் கொடுத்தா கூப்பிடலாம், கமல் மாதிரி ரைட்டர்ஸ் அவங்க பிரமாதமா எழுதியிருந்தாங்க, அந்த மாதிரி ரோலா இருந்தா கூப்பிடலாம், இது சின்ன ரோலா இருக்கே சார் அப்படின்னு சொன்னாராம் ரவிக்குமார். ரெண்டாவது கனல் கண்ணன். கனல் கண்ணன் தீவிரமான டைஹார்டு கமலஹாசன் ஃபேனா. அந்த சண்டை காட்சி, சட்டையை ஒத்துட்டு சண்டை காட்சி எடுக்கும் பொழுது அவர் என்ன சார் இவரை வச்சு சட்டையை ஒத்துட்டு சண்டை காட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க கூட நல்லா தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்னு முத்து படத்துல ஒரு சீனை பார்த்துட்டு சொன்னாராம். அந்த மாதிரி தீவிர கமல் ஃபேன். அது அவ்வை சண்முகி ஃபைட்ல அது தெரியும், அந்த சண்முகி மாமி ஒரு ஃபைட் இருக்கும், அது செம்மையா பண்ணிருப்பாரு கனல் கண்ணன், பிரமாதம் பண்ணியிருப்பாரு. அந்த இது ஸ்டண்ட் கொரியோகிராஃபி கமல் ரசிகருங்கிறது நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் அதுல. அதுக்கப்புறம் மூணாவது நான் மெயினா அதை பார்த்ததுக்கு காரணமே, அந்த படம் பெரிய படமா எடுத்துட்டாங்க. 18-19 அடி எடுத்துட்டாங்க. அதை 2 இன்ட்ரோல விட்டு எடுக்கலாமா அப்படின்னு ரஜினி பிளான் பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் எதுக்கும் கமல்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ரவிக்குமார்ட்ட நாளைக்கு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நைட்டு கமல் சார்ட்ட பேசியிருக்காரு. கமல் சார் சொன்னாராம், 2 இன்ட்ரோவலா எடுக்கிறது தப்பு, 2 இன்ட்ரோவலா எடுத்தீங்கன்னா இரவு காட்சி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகணும், அவங்களுக்கு எல்லாம் பஸ் கிடைக்காத ரசிகர்களுக்கு, சோ அவங்க கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது ஒரு நாளைக்கு 4 காட்சி 5 காட்சி போடணும்னா நீங்க ஒரு படத்தை 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்தீங்கன்னா 4 காட்சி எல்லாம் போட முடியாது. அதனால நீங்க ரவிக்குமார்ட்ட விட்டுருங்க, அவர் 14 ரீல் கட் பண்ணிடுவாரு. நீங்க போனீங்கன்னா எல்லா சீனும் நல்லா இருக்கு, இதை கட் பண்ண வேணாம்னு சொல்லுவீங்க, நீங்க ரவிக்குமார்ட்ட கொடுத்துட்டு நீங்க ஒதுங்கிருங்கன்னாராம். கமல் சொன்னதுக்கு அப்புறம் கமல் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா 14,000 அடி வர்ற மாதிரி அவங்க கட் பண்ணாங்களாம். படம் மாபெரும் வெற்றி பெற்றது. சோ இந்த செய்தி அவர் சொல்றாரான்னு பாக்குறதுக்கு தான் போனேன். அவர் மறக்காம சொல்லிட்டாரு. குற்றம் புரிந்தவன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் சோனி லிவ்ல, அதுல நம்ம பசுபதி, வித்தார்த் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் 3 பேரும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க.
அப்ப பேட்டி கொடுக்கும்பொழுது வித்தார்த் வந்து ரொம்ப அழகா, ஏன்னா அவங்க எல்லாம் கூத்துப்பட்டிலேருந்து வந்தவர் வித்தார்த் பசுபதி ரெண்டு பேருமே. ஒரு காட்சி நல்லா வரணும்னா அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னா கேட்கும்பொழுது, இப்ப நீங்க வந்து ஒரு காட்சி இருக்கு, ஒரு ஒரு பெரிய கதாநாயகர் இருக்காரு, நான் இப்ப சாதாரண ஆளு, நான் அவரோட நடிக்கிறேன்னு வைங்களேன், ரெண்டு பேருக்கும் பெருசா பேச்சுவார்த்தை இருக்காது. இப்ப நான் ஃப்ரெண்டுங்கிறப்ப ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நடிக்கணும். ஆனா அந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு தயக்கத்தோடய நடிச்சிருப்போம். நீங்க வந்து கமல் சார் படங்கள்ல பாத்தீங்கன்னா அது பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ எல்லாரும் சமமா சூப்பரா நடிச்சிருப்பாங்க, பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா பிரமாதமா நடிச்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா ரிஹர்சல். அதாவது அவங்க நடிக்கிறதுக்கு, அந்த காட்சி நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களெல்லாம் கமல் என்ன பண்ணுவாருன்னா முதல் நாள் அவங்கள பார்த்த உடனே அவங்கள கை கொடுத்து அவங்களோட சகஜமா பழகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. அதனால என்னன்னா கமல் சாரோட நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு உரிமையோட பழகக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடுவார். ரெண்டாவது ரிஹர்சல். ஒரு காட்சி எடுக்கிறோம்னா யார் எங்க நிக்க போறோம், யார் என்ன டைலாக் பேச போறோம், யார் என்ன அதுக்கு பதில் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அழகா அவங்க ரிஹர்சல் பார்த்துருவாங்க. ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறமும் சில சர்ப்ரைஸா சில இம்ப்ரவைசேஷன்லாம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். பட் நீங்க கமல் சார் படத்தை எடுத்துக்கங்க, அவருடைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் கூட அப்ளாஸ் வாங்கும், எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு காரணம் அவர் பார்க்குற ரிஹர்சல் தான். இது மற்ற படங்கள்ல நடக்குதா நடக்கலையாங்கிறது ரொம்ப கடினமான கேள்வி. நான் போற இடங்கள்லையுமே அப்படிதான் இருக்கு. பெரிய நடிகர்களோட நம்ம வந்து சகஜமா பழக முடியாது. அந்த இது சொன்ன உடனே தான் ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம போய் நடிக்க போவோம். அப்போ அது வந்து அவ்வளவு தூரம் நல்லா வராது. ஸோ இது வந்து கமல் சார் படங்கள்ல நல்லா வர்றதுக்கு காரணம் அவர் எல்லாத்தையும் சகஜமா பழகிறது. ரெண்டாவது வந்து ரிஹர்சல் பார்க்கறது, இதுதான் காரணம்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க கமல் படங்களை பாருங்களேன், சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க ஒரு காட்சியில வர்றவங்களுக்கு கூட ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அது பல படங்கள் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அந்த எஸ்என் லட்சுமிலாம் மைக்கேல் மதன காமராஜன்ல அதிரடியா பட்டையா கிளப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன் நம்ம மயில்சாமி அபூர்வ சகோதரர் இல்ல, மயில்சாமி ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு, அவருக்கு ஒரு முக்கியத்துவம், அவரோட லைஃபே மாறுனுச்சுல. அதுக்கப்புறம் நேத்துக்கு கங்கை அமரன் தர்மேந்திரா, மறைந்த தர்மேந்திரா ஹிந்தி சினிமாவுடைய மாபெரும் ஹீரோ, அவர்களுடைய பிறந்த நாள். கங்கை அமரனை பொறுத்தவரைய அவர் வந்து மிகுந்த திறமைசாலி. அவர் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, படத்துல பாடியிருக்காரு, பாடல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய திறமைகள் அவருக்கு உண்டு. ஆர்கெஸ்ட்ராலாம் ரொம்ப ஜாலியா நடத்துவாரு, போர் அடிக்காம நல்லா ஆங்கர் பண்ணுவாரு. என்னன்னா நம்ம வந்து பல திறமைகள் இருந்தாலும் நம்மளை வந்து வெர்சடைல் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா எது உன்னுடைய திறமை ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்னா அவன் எதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானோ அதை வந்து மெயினா வச்சுப்பான். ஸோ இப்போ வாலி சார் தான் சொன்னார், ஒருத்தனுக்கு பல திறமைகள் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு வந்து எந்த திறமை அவனுக்கு வந்து பெரிய அளவு பேர் வாங்கி கொடுக்குதோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பர்சீவ் பண்ணணும். ஒருத்தர் நல்லா டிராயிங் போடுவார், இப்போ உதாரணமா சிவகுமார் எடுத்துக்கிட்டா, சிவகுமார் நல்லா டிராயிங் போடுவார், நடிப்பார், இந்த மாதிரி திறமைகள் இருக்கும், நல்லா பேசுவார். பட் அவர் நடிப்பு தான் அவருடைய பிரதான திறமையை அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால அது மெயினா அவருக்கு கை கொடுத்தது. இப்ப கங்கை அமரனை நம்ம சீரியஸா கவனிக்காம போகாம இருக்கிறது காரணம் என்னன்னா அவர் எல்லா வேலையும் பார்த்ததுனாலதான். இப்ப கங்கை அமரனை ஒரு பாடலாசிரியர்னு நம்ம சொல்றதா, பாடகர்னு சொல்றதா, இயக்குனர்னு சொல்றதா, அது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அதை அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் நல்ல பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. நம்ம என் இனிய பொன்னிலாவே அவர் எழுதினதுதான். அப்புறம் நம்ம அவள் அப்படித்தான்ல வந்து உறவுகள் தொடர்கதை, உறவுகள் விடுகதை, இந்த பாட்டு எழுதினது அவர். இது மாதிரி நல்ல பாடல்லாம் எழுதியிருக்காரு, கரகாட்டக்காரன் படம்லாம் இயக்கியிருக்காரு. பட் அவர் எல்லாத்தையும் பண்றதுனால நம்ம ஒரு விளையாட்டை விட்டுடுறோம். ஏதாவது ஒண்ணுல அவர் ஸ்ட்ராங்கா பாட்டு மட்டும் எழுதியிருந்தாருன்னா பெரிய பாடலாசிரியரா வந்திருப்பாரு, இல்ல ஒரு வந்துட்டாரு பாடலாசிரியர் தான், பட் நம்ம ஒரு முக்கியத்துவம் அவர் கிடைச்சிருக்கப்ப கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து மாதிரி நம்ம கங்கை அமரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ இதுதான் காரணம். நேற்று அவருடைய பிறந்த நாள். அவருக்கு வந்து எனக்கு அவர் மியூசிக் பண்ணதிலே பிடித்த படங்கள் அப்படின்னா எனக்கு வாழ்வே மாயமும் எனக்கு வந்து சட்டமும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே கமலஹாசனுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. கமலுக்கு வந்து கைதியண்டேரியில ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ஒரு ரோசா பூ லேசா நீவுங்கிற பாட்டு. அந்த பாட்டு வந்து அதான் கமல்லாம் இப்ப கண்டுக்கவே மாட்டார், யார் மியூசிக் போடுறாங்க யாரு பாடுறாங்கிறதுலாம் தலையிடவே மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி பிஸியா ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம் 80கள். அதுல வந்து கமலுக்கு வந்து அவர் மியூசிக்கும் பண்ணி அவருக்கு பாட்டும் பாடியிருக்காரு கங்கை அமரன். ஸோ அவருக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்கள்.